ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வசம். ஸோ செயின்ட் லூயிஸ் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் ஃபார்மேட்டில 2த்துலயுமே பார்த்தீங்கன்னா, பிரக்ஞானந்தா வந்து கப் அடிச்சிருக்கிறாரு. ஸோ கோல்டு 1 பிளேஸ்ல வந்து அவரு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாரு. 2ண்ட் பிளேஸ்க்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா, 1.5 பாயிண்ட்ஸ் வந்து கேப் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு கேம் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம வந்து அனீஷ் கிரியோட பிரக்ஞானந்தா ப்ளே பண்ண ஒன் ஆஃப் த கேம் தான் இது. ஸோ அவரு வந்து கப் அடிக்கிறதுக்கு இந்த கேமும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ இதில வர எல்லா வேரியேஷனுமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த இடத்துல பிரெக் ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டுருக்காரு. நைட் F4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ வந்து நைட் F6 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு அனீஷ் கிரி. இப்போ வந்து C4 E6 இப்போ வந்து B3 D5 ஸோ இந்த ஒரு பான்ஸ்லாம் பாருங்க அப்படியே லேடர் மாரி இருக்கு. ஸோ 2 பேருடைய பான் ஸ்ட்ரக்சருமே சேர்த்து இப்போ வந்து E3 வந்து ப்ளே பண்றாரு. E3க்கு அப்புறமா இப்ப B6 ஸோ B6க்கு அப்புறமா இந்த இடத்துல பிஷப் வந்து ஃபியான்கெட்டோ பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்ப பிஷப் B2 ஸோ பிறகும் இந்த இடத்துல பிஷப் வந்து ஃபியான்கெட்டோ பண்றாரு. இப்ப பிஷப் B7 இப்ப C டெக்ஸ் D5 E டெக்ஸ் D5 இந்த சென்டர் பான் வந்து இப்ப எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, சிம்பிளா G3 வந்து ப்ளே பண்ணி பிறகு வந்து அவருடைய இன்னொரு பிஷப்பையும் வந்து ஃபியான்கெட்டோ பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்ப பிஷப் D6 இப்ப பிஷப் G2 இப்ப 2 பேருமே வந்து கேசல் பண்றாங்க. ஸோ இப்ப பாருங்க 2 பேருமே வந்து ஓரளவுக்கு அவங்களுடைய பீஸஸ வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. இந்த நைட்ட மட்டும் 2 பேரும் இன்னும் டெவலப் பண்ணல. இப்ப நைட் பி D7 நைட் C3 இப்ப 2 பேருமே எல்லா பீஸுமே டெவலப் பண்ணிட்டாங்க. இப்ப A6 வந்து ப்ளே பண்றாரு அனீஷ் கிரி. ஸோ A6க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல வந்து பிரெக்குடைய 2 பிஷப்புமே வந்து லாங் டயகனல்ல இருக்கு. அண்ட் இந்த ஒரு C5 வந்து பிரெக்குக்கு வந்து ஓப்பன்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிரெக் என்ன பண்றாருன்னா, ரூக் C1 ப்ளே பண்ணி அந்த ஒரு ஓப்பன் ஃபைல வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. இப்ப ரூக் E8 இப்ப ரூக் E1 ஸோ 2 பேருமே அவங்களுடைய ரூக்க வந்து அலைன் பண்றாங்க. இப்ப வந்து நைட் எடுத்துட்டு வந்து சென்டர் ஆஃப் த போர்ட்ல போடுறாரு அனீஷ் கிரி. ஸோ இந்த நைட் வந்து இந்த ஒரு D3 ஸ்கொயர் வரதுக்கு ரெடி ஆகுறாரு. வந்தா 2 ரூக்குக்குமே பார்த்தீங்கன்னா, ஃபோர்க் வரும். அதனால நைட் டேக்ஸ் நைட்டு, பிஷப் டேக்ஸ் நைட்டு இப்ப வந்து குயின் C2 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ குயின் C2க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல இந்த நைட் வந்து இப்ப இல்ல இல்லையா? இப்ப பிளாக்கால இந்த பான புஷ் பண்ண முடியாது. ஏன்னா, பிளாக் உடைய பிஷப் வந்து ஹேங்கிங்ல இருக்கும். ஸோ பிளாக்கால இந்த சென்டர் பான வந்து இப்போதைக்கு புஷ் பண்ண முடியாது. இப்ப வந்து C5 வந்து ப்ளே பண்றாரு அனீஷ் கிரி. ஸோ இந்த பான வந்து இப்ப புஷ் பண்றாரு அக்ரெசிவா. இந்த இடத்துல இப்ப நைட்ட வந்து E2ல போட்டு இந்த பிஷப்ப வந்து எடுக்கிறதுக்கு பிரிப்பேர் பண்றாரு. ஏன்னா, நைட்ட B2ல போட்டதுக்கு அப்புறமா பாருங்க, இங்க ஒரு ஃபைல் வந்து பிரக்னானந்தாக்கு கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல இப்ப பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்ப வந்து குயின் E7 ஸோ குயின் E7க்கு அப்புறமா பிளாக் உடைய இந்த பிஷப் வந்து இப்ப சப்போர்ட் வருது. ஸோ இந்த இடத்துல பிரக்னானந்தா இம்மீடியேட்டா என்ன பண்றாருன்னா, சென்டர் பான வந்து புஷ் பண்றாரு. ஸோ சென்டர் பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இந்த பான எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து குயின் டேக்ஸ் D4 இப்ப ஒயிட் உடைய சைட்லருந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் உடைய குயின் வந்து நல்லா சென்ட்ரலைஸ் ஆயிருக்கு. அண்ட் பிளாக் உடைய இந்த பான் வந்து இப்ப ஐசோலேட் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, பிரக்னானந்தாக்கு இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜா இருக்கும். ஸோ இந்த பானையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நைட் C3 ப்ளே பண்ணி இந்த பானுக்கு வந்து பிரஷர் தரலாம். ஸோ அதனால இந்த பானெல்லாம் வந்து எடுக்க முடியாது. அனீஷ் கிரி என்ன பண்றாருன்னா, ரூக் A C8 ப்ளே பண்றாரு. அவருடைய இன்னொரு ரூக்க பார்த்தீங்கன்னா, C5ல அலைன் பண்றாரு. இப்ப ரூக் E D1 ரூக் E D1க்கு அப்புறமா இப்ப ரூக் E D8 ஸோ 2 பேருமே அவங்களுடைய ரூக்ஸ வந்து E அண்ட் D5ல வந்து அலைன் பண்ணிக்கிறாங்க. இப்ப ரூக் C2 ஸோ ரூக் C2க்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல ரூக் வந்து C1 வரதுக்கு ரெடி ஆகுறாரு. பட் அனீஷ் கிரி என்ன பண்றாருன்னா, இந்த பான இப்ப ஃபர்தரா புஷ் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல சப்போஸ் நீங்க வந்து இந்த பான் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப வந்து டெக் C4 வரும். ஸோ இதில வந்து எந்த விதமான ஒரு அட்வான்டேஜுமே யாருக்குமே வராது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பான்ஸ்லாம் எடுக்கல. பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, அவருடைய ஏ பான வந்து இப்ப புஷ் பண்றாரு. ஸோ ஏ பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துலயும் நீங்க வந்து இந்த ஒரு பான வந்து எடுக்க முடியாது. இந்த பான எடுத்துட்டீங்கன்னா, சிம்பிளா குயின் டெக்ஸ் B3 வரும். குயின் டெக்ஸ் B3க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு B5 வந்து ஒயிட்‌க்கு சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு B5 மூலியமா ஒயிட் வந்து கேம கொஞ்சம் கண்ட்ரோல் எடுக்க பார்ப்பார். ஸோ அதனால இந்த ஒரு பான வந்து திரும்பவும் அனீஷ் கிரி எடுக்கல. அனீஷ் கிரி என்ன பண்றாருன்னா, அவரு இந்த பான வந்து புஷ் பண்றாரு. ஸோ இந்த பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, இப்ப ரூக் B1 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ ரூக் B1க்கு அப்புறமா இப்ப இந்த இடத்துல வந்து உங்களால இங்க பான் டெக்ஸ் பான் இப்பயும் ப்ளே பண்ண முடியாது. ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்மளும் வந்து பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ஒரு B5 வந்து பிரக்னானந்தாக்கு ரொம்பவே அட்வான்டேஜா இருக்கும். அண்ட் இந்த இடத்துல முக்கியமான விஷயம், நீங்க வந்து ஏ பான் எடுக்கிறதா, இல்ல சி பான் எடுக்கிறதான்னு கேட்டீங்கன்னா, எது பெட்டர்ன்னு கேட்டீங்கன்னா, சி பான் எடுக்கிறது தான் பெட்டர். எதனாலனா, ஏ பான் ஆல்ரெடி வீக்கா இருக்கு. வீக்கா இருக்கிற பானே நம்ம திரும்ப எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படி இருந்தாலும் இந்த பான்ஸ் வந்து ஃபால் ஆயிடும்.
ஸோ, அதனால இந்த பான நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த சென்டர்ல இருக்கிற பான் செயின நம்ம வந்து காலி பண்ணலாம். ஸோ, இது ஒரு முக்கியமான விஷயம். பட் ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து இந்த ரூக்க C1ல போட்டதுக்கு அப்புறமா இந்த பான வந்து அனீஷ்கிரி எடுக்கல. அவரு என்ன பண்றாருன்னா, பிஷப் C6 ப்ளே பண்ணி மேற்கொண்டு இங்க வந்து ஒரு சப்போர்ட் வந்து கொண்டு வராரு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா பான் டேக்ஸ் பான். ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா, இப்ப பான் டேக்ஸ் பான்க்கு அப்புறமா நீங்க வந்து பி பான வச்சு கேப்சர் பண்ணுவீங்களா? இல்ல டி பான வச்சு இந்த பான கேப்சர் பண்ணுவீங்களான்றது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இந்த இடத்துல டி பான வச்சு கேப்சரே பண்ணக்கூடாது. டி பான வச்சு கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இடத்துல பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த பான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இந்த பான் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஒயிட்‌க்கு ஃபைனலா ஒரு பான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசன்னால நீங்க வந்து டி பான வச்சு இந்த சி பான கேப்சர் பண்ணக்கூடாது. பிடெக் C4 தான் ப்ளே பண்ணணும். அனீஷ் கிரியும் அத தான் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஸோ பிடெக் C4க்கு அப்புறமா பாருங்க, சடனா இந்த ஒரு பி5 வந்து பிரக்னானந்தாக்கு ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஸ்டில் இந்த ஒரு பி5ல வந்து போதுமான டிஃபென்ஸ் வந்து பிளாக் கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவருடைய பிஷப்பு, குயின் எல்லாம் வந்து இங்க தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பிரக்னானந்தா கரெக்ட்டா அவருடைய நைட்ட வந்து C3க்கு கொண்டு வரார். ஸோ இந்த நைட் வந்து பாருங்க, இந்த சென்டர் ஸ்கொயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, பிளாக்கோடைய இந்த அட்வான்ஸ் பானையும் பார்த்தீங்கன்னா, இந்த நைட் வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல இப்ப H5 வந்து புஷ் பண்றாரு அனீஷ்கிரி. ஸோ இந்த இடத்துல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, பிரக்னானந்தாவுடைய எல்லா பீஸுமே பார்த்தீங்கன்னா, சூப்பரா கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பிஷப் எல்லாம் சேர்த்து. பட் அனீஷ்கிரி கிட்ட பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட என்னதான் 2 ரூக்ஸ் கனெக்டடா இருந்தாலும், பிரக்னானந்தா கிட்ட இந்த ஒரு ஓப்பன் பி5ல ஒரு சூப்பரான பேட்டரி இருக்கு. ஸோ அதனால குயின் சைட்ல அவரால பார்த்தீங்கன்னா, பெருசா எந்த விதமான ஒரு ப்ளேயும் பண்ண முடியாது. அதனால அவரு கிங் சைட்ல அவருடைய இந்த பான வந்து புஷ் பண்றாரு. பிரக்னானந்தாவுடைய பீஸஸ் எல்லாம் குயின் சைட்ல இருக்கும்போது, கிங் சைட்ல ஏதாவது ஒரு அட்டாக்க ஜெனரேட் பண்ணலான்னு ட்ரை பண்றாரு. இந்த இடத்துல இப்ப பிறகு என்ன பண்றாருன்னா, குயின் பி4 வந்து ப்ளே பண்றாரு. குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறாரு. இந்த இடத்துல குயின எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் பிரக்னானந்தாக்கு தான் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல எட்ஜ் கிடைக்கும். ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ரூக் வந்து பி5ல இருக்கு. இன்னொரு ரூக்கையும் நம்ம வந்து பி5க்கு கொண்டு வரலாம். ஸோ, அதனால இந்த இடத்துல குயின் வந்து ப்ளே பண்ணல. குயின் E6 வந்து ப்ளே பண்றாரு அனீஷ்கிரி. குயின் E6க்கு அப்புறமா இந்த இடத்துல இப்ப குயின் எடுத்துட்டு வந்து A3ல போடுறாரு. ஸோ, ஆக்சுவலா குயின் A3 ப்ளே பண்றதுக்கு பதிலா இந்த H3 மூவ் வந்து நம்ம ப்ளே பண்ணியிருக்கலாம். ஸோ, குயின் A3 வந்து பிளாக்குக்கு வந்து ஒரு நல்ல டெம்போ வந்து குடுத்துருக்கு. இப்ப குயின் A3க்கு அப்புறமா பிளாக்குக்கு சரியான மூவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, H4 தான். ஸோ H4க்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒயிட்‌க்கு வந்து எந்த விதமான ரிப்ளேயும் இருக்காது. நீங்க ஒண்ணு இந்த பான ஃபர்தரா புஷ் பண்ணணும். அப்படி இல்லன்னா பான் டேக்ஸ் பான் ப்ளே பண்ணணும். ஸோ நீங்க பான ஃபர்தரா புஷ் பண்ணீங்கன்னா, நைட் வந்து இங்க இருக்கிறாரு. பான் டேக்ஸ் பான் ப்ளே பண்ணீங்கன்னா, உங்களுடைய கிங்கோடைய ஃபைல் ஓப்பன் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம வந்து குயின் G4 ப்ளே பண்ணி இந்த பான வின் பண்ணிடலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, ஒயிட்டோடைய கிங்குக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, பிளாக்குடைய பீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்றதுக்கு வந்துருவாங்க. ஸோ இந்த ரீசன்னால தான் நம்ம இந்த இடத்துல குயின் A3 ப்ளே பண்றதுக்கு பதிலா H3 ப்ளே பண்ணியிருக்கலாம். இப்ப பாருங்க, நீங்க H4 ப்ளே பண்ண முடியாது. நம்ம சிம்பிளா இந்த பான புஷ் பண்ணிடலாம். இப்ப நைட் டேக்ஸ் G4 வந்து அவைலபிளா இல்ல. ஏன்னா இந்த H3 பான் இங்க கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் வந்து இந்த குயின் A3 யோட ஒரு மிஸ்டேக்கு. பட் இந்த இடத்துல எச் பான வந்து அனீஷ்கிரி புஷ் பண்ண தவற விட்டுட்டாரு. அனீஷ்கிரி இன்ஸ்டெட் என்ன பண்றாருன்னா, அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து இங்க சேலஞ்ச் பண்றாரு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி பி5ல பிரெக்கோடைய பீஸஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப பிரெக் வந்து திரும்பவும் இந்த கேம்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்துட்டாரு. ஏன்னா, இந்த ஒரு எச் பான வந்து கோட்ட விட்டுட்டதுனால, இப்ப பிரெக் வந்து அவருடைய இன்னொரு ரூக்க இங்க கொண்டு வந்து இந்த ஒரு பி5ல ஸ்ட்ராங் படுத்திக்கிட்டாரு. இப்ப வந்து ரூக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரூக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்ப பாருங்க, குயின் அண்ட் ரூக் பேட்டரி அப்படியே இருக்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு ரூக் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. பட் ஸ்டில் பிரெக்கோடைய கண்ட்ரோல் இந்த பி5ல நல்லா இருக்கு. இந்த இடத்துல இப்ப நைட்ட வந்து இங்க கொண்டு வராரு. நைட் D7 மூலியமா பாருங்க, முக்கியமா இந்த குயின் B6 வந்து அனீஷ்கிரி தடுக்கிறாரு. பட் பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, அவருடைய குயின வந்து இந்த சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணி, இந்த ஒரு H5 பான வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப G பான புஷ் பண்ணி இந்த பானுக்கு சப்போர்ட் வருது. இப்ப பாருங்க, குயின் வந்து F3 வந்துறாரு. இந்த இடத்துல அனீஷ்கிரி என்ன பண்ணிட்டாருன்னா, நைட் எடுத்துட்டு வந்து இங்க போட்டுட்டாரு. ஸோ குயின் இங்க இருக்கும்போது தான் நைட் வந்து இந்த ஒரு B6 ஸ்கொயர் வந்து தடுத்துட்டு இருந்தோம். இப்ப நம்ம நைட்ட இங்க போட்டுக்கலான்னு போட்டுட்டாரு. இப்ப வந்து இந்த இடத்துல பிரக்னானந்தாக்கு ஒரு சூப்பரான மூவ் இருக்கு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, குயின் F4. ஸோ குயின் F4 கரெக்ட்டா ஃபைண்ட் பண்றாரு. ஸோ குயின் F4 மூலியமா பாருங்க, இந்த ஒரு டயகனல் வந்து பிளாக்குக்கு வீக்கா இருக்கு. அத இந்த குயின் வந்து கரெக்ட்டா ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரூக் அண்ட் குயினுடைய இந்த மீட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, B8 ஸ்கொயர்ல இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, ரூக் வந்து B6ம் வரதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஸோ இந்த மாரி நெறைய த்ரெட்ஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் உங்களுடைய ஹெவி பீஸஸ் ஆப்போனன்ட் கேம்ப்குள்ள போயிட்டாங்கன்னா, இது வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு உண்டுபடுத்தும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க சப்போஸ் இந்த இடத்துல நைட்ட மூவ் பண்ணாம,
ரூக் B8 வந்து நீங்க ப்ளே பண்ணியிருக்கலாம். ஸோ இப்ப நீங்க ரூக் B8 ப்ளே பண்ணியிருக்கலாம். இந்த ரூக்குக்கு இந்த நைட் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஓரளவுக்கு கேம் வந்து நியூட்ரலைஸா போயிருக்கும். பட் நீங்க வந்து இந்த ஒரு B5ல ஆதிக்கம் குடுத்துட்டு இருந்த இந்த நைட்ட வந்து மூவ் பண்ணதுனால, இப்ப குயின் எடுத்துட்டு வந்து நம்ம இங்க போட்டுட்டோம். ஸோ இங்க வந்து ஒரு சூப்பரான மீட்டிங் பாயிண்ட் அண்ட் அது மட்டும் இல்ல இந்த B5 வந்து திரும்பவும் பிரெக்குக்கு வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. இப்ப வந்து கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னா, பிஷப் E8 வந்து ப்ளே பண்றாரு அனீஷ் கிரி. ஸோ பிஷப் E8 மூலியமா ரூக் B6 வந்து ஸ்டாப் பண்றாரு. இந்த ஒரு குயினுடைய சப்போர்ட் மூலியமா, இந்த இடத்துல இப்ப ஸ்டில் பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, ரூக் B7 ப்ளே பண்றாரு. இப்ப அவருக்கு இந்த B7 ஸ்கொயர் வந்து காலியாயிருச்சு. ஏன்னா, இங்க இருந்த பிஷப் இங்க போய்ட்டாரு இல்லையா? ஸோ அதனால இந்த பிஷப் வந்து இப்ப ரூக்க ஹிட் பண்ணாது. இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, கிங் எடுத்துட்டு வந்து G7ல போடுறாரு. இப்ப இந்த பான புஷ் பண்றாரு பாருங்க A5. ஸோ பெரிய த்ரெட் நெக்ஸ்ட் ரூக் B6 ப்ளே பண்ணிட்டாருன்னா, இந்த பானுக்கும் அட்டாக் வரும், இந்த குயினுக்கும் அட்டாக் வரும். இந்த பான் இந்த ரூக்க வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அத நம்ம கண்டிப்பா தடுத்தே ஆகணும். இந்த இடத்துல நீங்க சப்போஸ் உங்களுடைய ரூக்க இங்க போட்டு, ரூக் B6 தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, சிம்பிளா குயின் E5 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த நைட் அண்ட் ரூக்கும் பார்த்தீங்கன்னா மாட்டிப்பாங்க. அப்படி நீங்க குயின் எக்ஸ்சேஞ்ச பண்ணாம திரும்ப இந்த ரூக்க வச்சு இந்த ரூக்க அட்டாக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சூப்பரா ரூக்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்ப பிஷப் டேக்ஸ் D7, பிஷப் டேக்ஸ் D7க்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல இப்ப பிஷப் டேக்ஸ் D5 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்டர் பான் வந்து வீக் ஆயிடுச்சு பாருங்க. உங்களால இந்த நைட்ட வச்சு பிஷப்ப கேப்சர் பண்ண முடியுது. ஏன்னா இந்த நைட் வந்து பின்ல இருக்கிறாரு. நீங்க குயின வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும், இந்த இடத்துல பாருங்க இப்ப சூப்பரா வந்து இந்த பான் வந்து இங்க வந்துட்டாரு. இப்ப திரும்பவும் நீங்க இந்த பிஷப் எடுத்துட்டீங்கன்னா, நைட் டேக்ஸ் நைட்டு. இப்ப பாருங்க இந்த ஒரு பானுக்கு எஃப் பான் வந்து சூப்பரா சப்போர்ட்க்கு வந்துருவாரு. அண்ட் இந்த சி பான் வந்து பிளாக்குக்கு ஐசோலேட் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஒயிட் கையில தான் வந்து கேமே இருக்கு. எக்ஸ்ட்ரா பானும் இருக்கு. ஓகேங்களா? ஒயிட் கிட்ட. ஸோ இந்த ஒரு ரீசன்னால ஆக மொத்தத்தில இந்த ஒரு இடத்துல வந்து ரூக் D6லாம் ப்ளே பண்ண முடியாது. ரூக் B6 தடுக்கிறதுக்கு. அனீஷ் கிரி என்ன பண்றாருன்னா, அவருடைய பிஷப் எடுத்துட்டு வந்து இங்க போடுறாரு. ஸோ ரூக் B6 ப்ளே பண்ணா குயினுக்கு வந்து அட்டாக் வராம இருக்கிறதுக்கு. இப்ப இந்த பிஷப் வந்து இந்த ரூக்கையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதனால இப்ப ரூக் B6 ப்ளே பண்றாரு. ரூக் B6க்கு அப்புறமா இப்ப குயின் D7. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து குயின் D7 ப்ளே பண்றதுக்கு முன்னாடியே சப்போஸ் ரூக் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு A8ல போட்டு இந்த பான சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, சிம்பிளா என்ன பண்ணலாம்னா, குயின் E5 இப்பயும் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இப்பயும் நீங்க குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா, பான் டேக்ஸ் குயின்க்கு அப்புறமா பாருங்க இந்த நைட்டுக்கு அட்டாக்கு, இந்த பிஷப்க்கும் அட்டாக்கு. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, பிளாக்குக்கு ஒரு பீஸ் போயிடும். ஸோ இந்த இடத்துல நீங்க குயின எக்ஸ்சேஞ்சும் பண்ண முடியாது. உங்களுடைய குயின நீங்க இங்க வச்சுட்டு இருந்தாலும், நம்ம இந்த குயின டேக் பண்ணிட்டு, இந்த பிஷப்பையும் எடுத்துக்கலாம். ஏன்னா, இந்த குயின் வந்து இந்த பிஷப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம வந்து டிஃபெண்டர வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு, இன்னொரு பீஸையும் வின் பண்ணிடலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, பிளாக்கால வந்து சமாளிக்க முடியாது. ஸோ அதனால இந்த இடத்துல டைரக்ட்டாவே ரூக் எடுத்துட்டு வந்து A8ல போடல. அனீஷ் கிரி என்ன பண்றாருன்னா, குயின் D7 வந்து ப்ளே பண்றாரு. அவருடைய 7த் ரேங்க வந்து கார்ட் பண்றாரு. இப்ப பாருங்க, இந்த ஒரு எச் பான வந்து இப்ப புஷ் பண்ணிக்கிறாரு பிரக்னானந்தா. ஸோ இம்மீடியட்டா பார்த்தீங்கன்னா, இந்த பான் எடுத்துக்கல. இங்க கிங்க்கு வந்து பிரீத்திங் ஸ்பேஸ் வந்து குடுத்துக்கிறாரு. இப்ப அனீஷ் கிரி என்ன பண்றாருன்னா, ரூக் A8 ப்ளே பண்ணி இந்த பானுக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு. இப்ப சிம்பிளா கிங் H2. இப்ப அனீஷ் கிரி என்ன பண்றாருன்னா, குயின் E8 வந்து ப்ளே பண்றாரு. குயின் E8க்கு அப்புறமா இன்னொரு ஒரு சூப்பரான மூவ் ப்ளே பண்றாரு பிரக்னானந்தா. குயின் D6. ஸோ குயின் D6 மூலியமா பாருங்க, இந்த பிஷப்க்கு வந்து 2 அட்டாக்கு. இந்த பிஷப்ப நீங்க காப்பாத்தணும்னு சொல்லிட்டு மூவ் பண்ணீங்கன்னா, இந்த நைட்டுக்கு வந்து 2 அட்டாக் வரும். ஸோ இத நீங்க வந்து சமாளிக்கணும்னா, ரூக் C8 தான் ப்ளே பண்ண முடியும். ஸோ ரூக் C8 ப்ளே பண்ணி இந்த பிஷப்ப வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல இப்ப திரும்ப ரூக் டேக்ஸ் பான். எப்படி இருந்தாலும் இந்த A6 பான் ஃபால் ஆக தான் போது. இப்போ இந்த பான் வந்து ஃபால் ஆயிடுச்சு. இப்ப வந்து குயின் E6 ப்ளே பண்ணி குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறாரு. பட் பிறகு இப்ப குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாத அதுக்கப்புறமா இப்ப குயின் D7. குயின் D7க்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல வந்து ரூக் எடுத்துட்டு வந்து B6ல போடுறாரு. இப்ப இந்த பான வந்து புஷ் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு பிரக்னானந்தா. இந்த ஏ பான் தான் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ட்ரம்ப் கார்டே. இந்த இடத்துல கொஞ்சம் அவசரப்படாம நம்ம ப்ளே பண்ணோம் பிளாக்குடைய பொசிஷன்ல. இந்த இடத்துல பிளாக்குக்கு வந்து குயின் E7 தான் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டான மூவ். இன்கேஸ் இந்த இடத்துல இந்த பான நீங்க புஷ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப குயின் A7 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ரூக்குக்கு அட்டாக் நீங்க ரூக்க மூவ் பண்ணதுக்கு அப்புறமா A6 பான நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல குயின் E7 மூவ் ப்ளே பண்ணாம அனீஷ் கிரி என்ன பண்ணிட்டாருன்னா, டைரக்ட்டாவே ரூக் எடுத்துட்டு வந்து, இந்த ஒரு A5ல போட்டு இந்த பான பிளாக் பண்ண முயற்சி பண்றாரு. இப்ப இந்த பான வந்து புஷ் பண்றாரு பிரக்னானந்தா. இப்போ உங்களால வந்து குயின் A7 ப்ளே பண்ண முடியாது. இந்த ரூக்குக்கு த்ரெட் குடுத்து இந்த பான வின் பண்றதுக்கு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரூக் டேக்ஸ் பிஷப் வந்து அவைலபிளா இருக்கு.
இந்த ஒரு பிஷப்ப சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருந்த ரூக்க தான் நீங்க எடுத்துட்டு வந்து A8ல போட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான வீக்னஸே. ஸோ இப்ப பிரக்னானந்தா வந்து அவருடைய இந்த ஏ பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப வந்து ரூக் A7 வந்து ப்ளே பண்ணி இந்த பான மேற்கொண்டு வராம இருக்கிறதுக்கு பிளாக் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப குயின் E5. ஸோ குயின் E5க்கு அப்புறமா பாருங்க, இந்த நைட்டுக்கு வந்து ஒரு பின் இருக்கு. ஸோ அவருடைய குயின வந்து பிளாக்கோடைய கோட்டைக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு, மேற்கொண்டு பிளாக் வந்து என்ன மூவ் ப்ளே பண்ண போறாங்க அப்படின்றத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து பிரக்னானந்தா வைக்கிறாரு. ஏன்னா, அவருடைய பீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைட் அப்பா இருக்கு. இந்த நைட் வந்து இங்க பின்ல இருக்கு. அண்ட் நீங்க இந்த பிஷப்ப மூவ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த நைட் வந்து போயிடும். அண்ட் இந்த ரூக் வந்து கான்ஸ்டன்ட்டா இந்த ஒரு ஏ பான வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஸோ இப்ப வந்து குயின் C7 வந்து ப்ளே பண்றாரு அனீஷ் கிரி. குயின் எக்ஸ்சேஞ்ச் வந்து கேட்கிறாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆயிடுச்சு. பட் இந்த இடத்துல ஒரு சூப்பரான டாக்டிக்ஸ் இருக்கு. நம்ம இந்த நைட்ட வந்து டேக் பண்ணிக்கலாம். இப்ப கிங்க வச்சு தான் நீங்க டேக் பண்ணி ஆகணும். இப்ப சிம்பிளா நைட் டெக்ஸ் D5 ப்ளே பண்ணிக்கலாம் பாருங்க. சூப்பரான மூவ். இந்த இடத்துல நம்ம விட்ட குயின திரும்ப எடுத்துக்கலாம். பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிஷப்பும் இப்ப பின்ல இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த சூப்பரான டாக்டிக்ஸ். பட் டைம் வந்து 2 பேருக்குமே செகண்ட்ஸ்ல இருக்கிறதுனால, பிரக்னானந்தா இந்த இடத்துல வந்து எனிவே அவர் அட்வான்டேஜ்ல தான் இருக்கிறாரு. அதனால குயின வந்து டைரக்ட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாரு. சிம்ப்ளிஃபை பண்றதுக்காக. இந்த இடத்துல இப்ப ஏ பான வந்து புஷ் பண்றாரு பாருங்க. ஸோ ஏ பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களால இந்த பான எடுக்க முடியாது. ஏன்னா இந்த பிஷப் வந்து ஹேங்கிங்ல இருக்கும். ஓகேங்களா? அதனால இப்ப பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு A8ல போட்டு இந்த பான வந்து பிளாக் பண்றாரு அனீஷ் கிரி. இந்த இடத்துல இப்ப நைட்ட வந்து கரெக்ட்டான டைம்க்கு B5க்கு கொண்டு வராரு. இந்த பானுக்கு வந்து சப்போர்ட்டிவா. நெக்ஸ்ட் அப்பதான் நம்ம ரூக் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு பேஸ் ரேங்க்ல போட முடியும். இப்ப அனீஷ் கிரி கிட்ட இருக்கிற இன்னொரு பாசர் பான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி பான். ஸோ அதனால C3 ப்ளே பண்ணி இந்த பான வந்து பாசர் பான் ஆக்குறதுக்கு முயற்சி பண்றாரு. ஸோ நீங்க நைட் எக்ஸ் பான்லாம் ப்ளே பண்ணல பிரக்னானந்தா. இந்த பான வந்து அவரு பாசர் பான் ஆக்குறதுக்கு ரெடி ஆகுறாரு. இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, நைட் எக்ஸ் ரூக் வந்து ப்ளே பண்றாரு. ஸோ இந்த ரூக்க வந்து எடுத்துக்கிறாரு. இந்த பாசர் பான புரமோட் ஆகுறதுக்கு பிரக்னானந்தா அலோ பண்றாரு. ஸோ எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பிரக்னானந்தாவுடைய மூவ் என்னன்னா, நைட் எக்ஸ் பிஷப். இப்ப வந்து குயினா புரமோட் பண்ணிட்டாரு அனீஷ் கிரி. குயினா புரமோட் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, இந்த நைட்ட வந்து இப்ப C7ல போட்டாரு. இந்த பான புரமோட் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு பிரக்னானந்தா. ஸோ இப்ப வந்து இந்த ஒரு நைட் வந்து போது. ஸ்டில் இந்த பான் என்னதான் இந்த குயின் வந்து பார்த்துட்டு இருந்தாலும், இப்ப ரூக் A6 இப்ப இந்த பான் புரமோஷன பிளாக்கால தடுக்க முடியாது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஒரு பான் புரமோஷன் ஆனதுக்கு அப்புறமா, இப்ப பிரக்னானந்தாக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரூக் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு பீஸ் அட்வான்டேஜ். இந்த இடத்துல இப்ப H4 ப்ளே பண்றாரு. இப்ப குயினா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாரு பிரக்னானந்தா. இப்ப பாருங்க, பிரக்னானந்தா கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு ரூக் இருக்கு. ஸோ இந்த ஒட்டுமொத்த கால்குலேஷன்லயே பிரக்னானந்தா வந்து அனீஷ் கிரியோடைய குயின வந்து புரமோட் ஆக விட்டது. அவரு கரெக்ட்டா கால்குலேட் பண்ணி, அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூக் இருக்கிற மாரி தான் அவரு வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல அவரு கரெக்ட்டா கணிச்ச மாரியே, இந்த இடத்துல பிரக்னானந்தாக்கு ஒரு ரூக் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ வந்து பான்டெக்ஸ் பானு, பான்டெக்ஸ் பானு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பிளாக்கால சர்வே ஆக முடியாது. ஸோ ஒரு சில மூவ்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அனீஷ் கிரி வந்து இந்த கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இப்ப நைட் G3 செக்கு. இப்ப கிங் H2க்கு அப்புறமா கிங் H7, குயின் E5க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அனீஷ் கிரி வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான கேமு பிரக்னானந்தா கிட்ட இருந்து. ஸோ ஆரம்பத்துலேருந்தே இந்த ஒரு குயின் சைட்ல அவருடைய ஆதிக்கம் வந்து ஜாஸ்தியா இருந்தது. அண்ட் அதுக்கும் மேற்கொண்டு சில மிஸ்டேக்ஸ் வந்து அனீஷ் கிரி பண்ணதுக்கு அப்புறமா, பிரக்னானந்தா வந்து டோட்டலா இந்த கேம வந்து ஃபினிஷ் பண்ணாரு. இந்த கேம பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா நம்மளுடைய வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் லைக் பண்ணுங்க. அது அப்பதான் யூடியூப் வந்து நம்மளுடைய வீடியோவ நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.